வெயில் காலத்துல கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்களில் ஒண்ணுதான் இந்த கிர்னி பழம். அதனால இன்னைக்கு நானும் எங்க பசங்களும் இந்த கிர்னி பழத்தை ஜூஸ் தாங்க போட்டு குடிக்க போறோம். ஏன்னா இந்த கிர்னி பழத்துல நீர் சத்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வெயில் காலத்துல இந்த கிர்னி பழத்தை சாப்பிட்டாக்கா நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்து இந்த கிர்னி பழத்துல இருந்தே கிடைக்கும். இந்த ஜூஸ் போட தேவையானது கிர்னி பழம், நாட்டு சக்கரை, எலுமிச்சை பழம். முதல்ல கத்தியை எடுத்து கிர்னி பழத்தை ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது உள்ள இருந்த விதையெல்லாம் எடுத்து போட்டு ஒரு கரண்டியை வச்சு உள்ள இருந்த பழத்தை மட்டும் தனியா நோண்டி எடுத்துக்கணும். நீங்களும் இது மாதிரி கரண்டியை வச்சு நோண்டி எடுத்தாக்கா இந்த பழத்தை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இது மாதிரி வச்சிருந்த எல்லா பழத்தையும் தனியா தோண்டி எடுத்துக்கணும். இப்ப இந்த பழத்தை எல்லாத்தையும் மிக்சில எடுத்து போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சு அந்த சாரம் மட்டும் தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து ஊத்திக்கணும். இந்த அரைச்ச பயசாரை வச்சுதான் நாங்க எங்களுக்கு தேவையான ஜூஸே போட போறோம். இதுக்காக வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி புழிஞ்சு விட்டுட்டா அதுல அது கூடவே வச்சிருந்த நாட்டு சக்கரை, ஐஸ் கட்டி இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும். ரெடி பண்ண ஜூஸை எடுத்து முதல்ல ஒரு தம்பிக்கு மட்டும் ஊத்தி கொடுத்தேன். அவன் குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரிடா, அந்த கிர்னி பழத்தை பத்தி உங்களுக்கு சில விஷயம் சொல்றேன் கேக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சொல்லு ப்ரோ கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவோ எங்க பசங்க. டேய், முக்கியமா இந்த கிர்னி பழத்தை சாப்பிட்டாக்கா கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. அது மட்டும் இல்லடா, அந்த கிர்னி பழத்தை சாப்பிட்டாக்கா நமக்கு சரும பிரச்சனை கூட எதுவுமே வராது. முக்கியமா இந்த கிர்னி பழத்துல கலோரி அளவு குறைவா இருக்கு. அதனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த கிர்னி பழத்தை தாராளமா சாப்பிடலாம். அது மட்டும் இல்லடா, இந்த வெயில் காலத்துல இந்த கிர்னி பழத்தை சாப்பிட்டாக்கா நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். சரிடா பசங்களா, கிர்னி பழத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனிமே நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி கிர்னி பழம் கிடைச்சாக்கா கண்டிப்பா ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. அது நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா தரும். நீங்க யாரெல்லாம் இது மாதிரி கிர்னி பழத்துல ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.